அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு படம் வந்திருக்கு. தமிழர்களை கொச்சைப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா இல்லையாடா? தமிழர்கள்ட்ட இருந்து உணவு வேணும், உடை வேணும், இருப்பிடத்துக்கு இங்கேயும் தங்கிக்கிறீங்க, நல்லா இங்கே சம்பாதிக்கிறீங்க. சம்பாரித்து கொடுக்குற ஒரு இனத்தை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து அதன் மூலமாகவும் சம்பாதிக்கிறீங்க. என்னடா நீங்கள்லாம் மனுஷங்க தானா? எவ்வளவு கேவலம் கெட்டவனுங்களா இருக்கிறீங்க. மான ரோசத்துக்கு கட்டுப்பட்டு தாண்டா நாங்கள்லாம் பேசாமல் இருக்கோம். என்னங்கடா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மான ரோசமே இல்லையா? நீங்கள்லாம் ஏதாவது எதை சாப்பிட்டுட்டு தான் நீங்கள்லாம் பிறக்குறீங்க? இல்லை மனுஷனோட விந்துக்கு பிறந்தீங்களா, இல்லை வேறு எதுக்கும் பிறந்தீங்களான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. மலையாளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எடுக்கிறான். அவன் என்னடானா தமிழர்களை இழிவுபடுத்துகிறான். இங்கிட்டு பார்த்தா ஆந்திரா, இங்கிட்டு பார்த்தா கர்நாடகா, எல்லா பேரும் தமிழர்கள்ட்ட இருந்து இருக்கக்கூடிய வளங்கள் மட்டும் பிடுங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த இனத்தை வாழ வைக்கிறதுக்கு ஒரு மயிராண்டியும் வர வேண்டாம். ஆனால் எங்களை கேவலப்படுத்தாமையாவது இருக்கலாம்ல. எவ்வளவு நச்சு வன்மம் படைத்த ஒரு மனம் கொண்ட மனிதர்கள்னு நீங்கள்லாம் பாருங்கள். நீங்களாம் மனிதர்கள்னு சொல்கிறதுக்கே அருகதையற்றவர்கள். இதில் ஒரு கிழட்டு மூதேவி பேசுது, தமிழர்கள் ஓசி சோறணும். கேவலமாக இருக்குது. சத்தியமாக நீ எல்லாம் போய் நாண்டுக்கிட்டு செத்துரு. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்ததே தப்பு. உங்கள் அப்பா 2வது ஆட்டின சினிமாவுக்கு போயிருந்துருக்கலாம் உன்னை பெற்றதுக்கு. ரொம்ப கோபம் வருது மக்களே. நன்றி.